வணக்கம். என்னோட பேரு தாமரை செல்வி. நம்ம கேட்டுக்கிட்டு இருக்க கதை சக்கரவர்த்தி திருமகள். வாங்க கதையை தொடர்வோம். இதே சமயம் இன்னொரு இடத்துல இளவரசி மயக்க தெளிஞ்சு கண் முழிச்சு பாக்குறாங்க. பக்கத்துல பைரவன் இருக்கான். பைரவன்ட்ட கோவமா பேசுறாங்க. நீ எப்படி என்ன தூக்கிட்டு வந்த? என்னோட பக்கத்துல துர்கா இருந்தாலே அவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு அந்த சமயத்திலயும் துர்காவை பத்தி கேக்குறாங்க. அதுக்கு பைரவன் சொல்றாரு, நான் அவளை ஏற்கனவே பரலோகத்துக்கு அனுப்பிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே கோவமா இளவரசி மரியாதை என்ன எங்க அப்பா கிட்ட கூட்டிட்டு போய் விட்டுரு, அட்லீஸ்ட் உன்னை மன்னிக்கவாத நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. அதுக்கு பைரவன், முதல்ல உனக்கே அங்க மன்னிப்பு கிடைக்காது, உன்னோட கணவனுக்கு நீ துரோகம் செஞ்சுட்டு என்னோட ஓடி வந்துட்ட அப்படின்னு அந்த ஊரே உன்னை திட்டிக்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த நிலைமையை சொல்றாரு. உடனே இளவரசி சொல்றாங்க, இல்ல எங்க அப்பா கண்டிப்பா அதை நம்பவே மாட்டாங்க அப்படின்னு உறுதியோட சொல்றாங்க. அதுக்கு பைரவன் சொல்றாரு, நான் எல்லா எவிடன்ஸையும் கிளியரா செட் பண்ணிட்டு தான் உன தூக்கிட்டே வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே இவங்க ஒரே ரொம்ப சோகமா அழுகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல பைரவன் இளவரசி கிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்றாரு. சோ பக்கத்துல இருக்க ஒரு கத்தியை எடுத்து முடிஞ்ச வரைக்கும் சண்டை போடுறாங்க. பட் ஒரு சமயத்துக்கு மேல அவங்களால தாக்குப்பிடிக்க முடியல. பட் பைரவன் இருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. பின்னாடியே பைரவனும் இளவரசி துரத்திட்டு போறாங்க. ஒரு குகைக்குள்ள போறாங்க. அது ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல பைரவன் இளவரசியை மிஸ் பண்ணிடுறாங்க. சோ இவங்க குகைக்குள்ள ஏறி உட்காந்துறாங்க. பட் என்ன பிரச்சனை ஆச்சுன்னா அவங்களால கீழே இறங்கி வர முடியல. அதனால அந்த குகைக்குள்ளேயே உட்காந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில கண் முழிச்சு பாக்குறாங்க. அந்த வழியா ஒரு காட்டுவாசி கும்பல் ஆணும் பொண்ணுமா நிறைய பேர் கிராஸ் பண்றாங்க. ஸோ அவங்ககிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க இளவரசி. அவங்களும் ஹெல்ப் பண்ணி அவங்கள அந்த குகையில இருந்து கீழே இறக்கி விடுறாங்க. ஸோ வெளியே வந்ததும் அவங்க கிட்ட, நான் மருத நாட்டுக்கு போகணும், என்னை கூட்டிட்டு போங்க, நீங்க என்னை கொண்டு போய் சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய நான் பரிசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கூட்டத்துல ஒரு பொண்ணு இருக்கா, ரொம்ப இறக்க சுபாவம் மாதிரி அவ இருக்கா. ஸோ அந்த கூட்டத்தோட ஒரு தலைவன் மாதிரி இருந்தவன்ட்ட, அண்ணா இவங்களை கொண்டு போய் நம்ம மருத நாட்டுல கூட்டிட்டு போய் விடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றா. ஸோ அதுக்கு அந்த தலைவனும், ஓகே நம்ம முதல்ல கொஞ்சம் போய் ரெஸ்ட் எடுத்துக்குவோம், ரெஸ்ட் எடுத்துட்டு நம்ம கூட்டிட்டு போய் விடுவோம்னு சொல்லி அவங்க இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அந்த கும்பல் அவங்க இடத்துக்கு போன உடனே நிலைமை அப்படியே சுத்தமா மாறிடுது. அங்க இருந்த ராஜா கிட்ட, ராஜா உங்களுக்காக ஒரு அருமையான பொண்ணை நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த ராஜாவுக்கு ஏதோ பரிசு கொடுக்குற மாதிரி கொடுக்குறாங்க. இதை கேட்டவுடனே இளவரசி பதறி போய், நான் ஒரு ராஜகுமாரி, எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டும் யாருமே அசரல. பரவாயில்ல இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வௌவால் மண்டபத்துல அடைக்க சொல்றாங்க. நிலவு வராத நாள்ல பார்த்து ராஜாவுக்கும் இளவரசிக்கும் கல்யாணம் அப்படின்னு சொல்லி அந்த ராஜா உத்தரவு போடுறாரு. இதே சமயம் காவேரி பட்டணத்தை போய் அடையறாங்க துர்காவும் அவங்களோட சார்ந்த மக்களும். ஸோ ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு துர்காவும் அவங்களுக்கு இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்காங்க அந்தரங்கம். ஸோ அவங்கள துர்காவை தயார் பண்ணி ஃபர்ஸ்ட் ரூமுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ ஆசையோட பக்கத்துல வர்றார் இளவரசர். அவரை பார்த்ததும் துர்காவுக்கு கை கால்லாம் நடுங்குது. உடனே இளவரசர் கேட்கறது, என்ன புதுசா வெக்கமெல்லாம் படுற அப்படின்னு சொல்லி முகத்துல திரையிலே போட்டிருக்காங்க. ஸோ முகத்திரையை விலக்கி பாக்குறாரு. பார்த்தோன்னே மனுஷனுக்கு பயங்கர ஷாக். அவர் லவ் பண்ண பொண்ணுக்கு பதில் வேற யாரோ இருக்காங்க. பார்த்த உடனே யார் நீ அப்படின்னு கோவமா கேட்கிறாரு. உடனே துர்கா நான் தான் சக்கரவர்த்தி திருமகள் கலா மாலினி, உங்களோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்றா. இல்ல நான் ஏற்கனவே கலாவை நான் பார்த்திருக்கேன், இது எனக்கு கொடுத்த காதல் பரிசு அப்படின்னு சொல்லி அந்த நெக்லஸ் லாஸ்ட் டைம் கொடுத்தாங்க இல்லையா அதை காட்டுறாரு. உடனே நம்ம துர்கா தான் கொஞ்சம் கூட சலைச்ச ஆள் கிடையாதுல. அவ உடனே சொல்றான், இது என்னோட அந்தப்புறத்துல இருந்து திருடு போன மாலையாச்சே அப்படின்னு ஒரு பெரிய போடா போட்டுறான். உடனே இளவரசர் மலைச்சிட்டாரு. என்னோட கலா திருடியா அப்படின்னு சொல்லி மலைச்சு போறாரு இளவரசர். அதோட விடாம துர்காவை என்ன சொல்றாங்க, இருக்காதா ஒரு தெரியாத ஒரு ஆடவனோட மருத நாட்டு இளவரசி பேசி பழகிறதுக்கு அவ என்ன மானம் கட்டவளா அப்படின்னு சொல்லி கல்யாண மேடையில நடந்தது எல்லாத்தையும் ஒப்பிக்கிறாங்க. அதுதான் ஏற்கனவே இளவரசிட்டு கேட்டு வச்சிருந்தாங்க, ரைட்? அது எல்லாத்தையும் அவங்களுக்கே நடந்த மாதிரி சொல்றாங்க. இத கேட்ட உடனே இளவரசருக்கு ஒண்ணுமே புரியல. உடனே அழுதுகிட்டே அவர் பக்கத்துல அவர் கையை தொடுறாங்க. தொட்ட உடனே நெருப்பு பட்ட மாதிரி பதறிட்டு அந்த ரூமை விட்டே வெளியே போயிடுறாரு இளவரசர். ரூம்ல இருந்து அவசரமா வெளியே வந்த இளவரசர் நேரா அவங்க அப்பா கிட்ட போறாரு. அங்க, நான் ஏற்கனவே கலாவை பார்த்துருக்கேன், இது ராஜகுமாரி இல்ல, நம்மளை ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்றாரு. இவர் பின்னாடியே வந்த துர்காவும் இதெல்லாம் கேட்டுறாங்க. உடனே அவர் சக்கரவர்த்தியை பார்க்க போறாங்க. சக்கரவர்த்தினா நம்ம ஒரிஜினல் இளவரசியோட அப்பா. அங்க தான் மக போனதை நினைச்சு கவலைப்பட்டு இருக்கும் போது துர்காவை பார்த்தோன்னா தன் மகளை பத்தி பேச ஆரம்பிக்கிறாரு. உடனே அவர் பேசுறது எல்லாம் தன்னை பத்தி பேசுற மாதிரி மாத்தி பேசுறாங்க துர்கா. அப்புறம் இவருக்கு ஒன்றும் புரியல ராஜாவுக்கு, என்ன பேசுறான் அப்படின்னு பார்த்தோன்னா கஞ்சாட காட்டுறாங்க. உடனே அவருக்கு விளங்கிடுச்சு யாரோ ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி இவர் பேச்சை மாத்திட்டு, சரி நான் நாளைக்கே கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இதை பின்னாடியே கேட்ட ராஜாவும் இளவரசருக்கும் ஒன்றும் குழப்பமாயிடுச்சு. உடனே இளவரசரோட அப்பா சொல்றாங்க, நீ தான் தப்பா புரிஞ்சுக்கிட்ட, இதுதான் ஒரிஜினல் இளவரசி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. ஆனா அதை இளவரசரால ஏத்துக்க முடியல. மனசு ரொம்ப சோகப்பட்டுட்டு உடனே குதிரையை எடுத்துக்கிட்டு அந்த அரண்மனையை விட்டே போயிடுறாரு. ஸோ இளவரசர் போனதும் சோகத்தோட அவங்க திருப்பி அவங்க ரூமுக்கு வர்றாங்க துர்கா. அங்க ரூமுக்குள்ள பார்த்தா முகமூடி போட்ட ஆள் உள்ள வர்றான். உள்ள வந்தது வேற யாரும் இல்லைங்க, பைரவன் தான்.
ஸோ பைரவனை பார்த்ததும் அவசர அவசரமாக கதவை சாத்திட்டு, அண்ணே நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நீ எப்படி இங்கே இருக்க அப்படின்னு அவர் திருப்பி கேட்குறாரு. உடனே அதுக்கு துர்கா சொல்கிறாங்க, மக ஓடி போனதுனால அவரோட மானத்தை காப்பாற்றுறதுக்காக என்னை இப்படி வேஷம் போட்டு சொல்லிட்டாங்க அப்படின்னு தீனி கண்ணீர் வடிக்கிறாங்க. பைரவன் முட்டாள் கிடையாது, ரைட்? ஸோ அவருக்கு விளங்கிடுச்சு, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி பண்ணி உனக்கு உன்னே ஹெல்ப் பண்ணிக்கிட்டியா, சரி சரி ஓகே, பட் அட்லீஸ்ட் உனக்காவது நீ நினச்சது நடக்குது, எனக்கு எதுவுமே நடக்கலை, கலா தப்பிச்சு போயிட்டா அப்படின்னு சொன்னாரு. என்ன கலா தப்பிச்சு போயிட்டாளா அப்படின்னு ஆச்சரியத்தோட கேட்டுட்டு, அவள் தப்பிச்சு போனால் அவளை தேடி கண்டுபிடிக்காம ஏன் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு உடனே அதுக்கு பைரவன் சொல்கிறாரு, இல்லை இளவரசி வந்துட்டதா நியூஸ் வந்தது, ஒருவேளை அவள் தான் தப்பிச்சு போனவ தான் திருப்பி இங்கே வந்துட்டாளோங்கிறத பார்க்கறதுக்காக நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த சமயத்தில் காவலாளிகள் போகிற சவுண்டு கேட்குது. உடனே துர்கா சொல்கிறாங்க, அண்ணே நீங்கள் சீக்கிரம் கிளம்பி போயிடுங்க, மாட்டிக்கிட்டால் எனக்கு பிரச்சனையாயிடும். அவசரமாக பைரவனை விரட்டி ட்ரை பண்ணுறான். உடனே நீ உனக்கு எப்படி மாட்டிப்ப, நான் தான் மாட்டிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட இருந்த நகையை வாங்கிட்டு நான் திரும்பி வரேன் சொல்லிட்டு அப்படின்னு அவர் கிளம்பிடுறாரு. என்னங்க, கதை சுவாரஸ்யமா போய்கிட்டு இருக்கா? மிச்ச கதையை அடுத்து வரும் பதிவுகளில் கேட்கலாம். நன்றி, வணக்கம்.